வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிறுகதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கதையின் பெயர் நேரத்தின் பயன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு விதமான நேரம் கிடைக்குது. அதை எல்லாரும் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. அப்படி எப்படி ஒருடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது அப்படின்றத பற்றி தான் இந்த கதையின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 பிச்சைக்காரர்களை பற்றிய ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்திருக்கார். அவருக்கு ஒரு பையன் இருந்திருக்கார். 2 பேரும் இருந்திருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிஸ்னஸ்மேன் அப்படின்றதுனால அவருடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக திட்டமிடுதல் படி நேரத்தை திட்டமிட்டு செயல்பட்டுருக்கார். திட்டமிட்டு அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்திருக்கு. ஆனால் அவர் பையனுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை, எந்த விதமான செயல்பாடுலையும் ஈடுபாடு இல்லாமல் அவன் மாட்டில் அவன் வேலையை வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கான். எந்த வித செயல்பாடும் பயன்படுத்தாமல் அப்படியே இருந்திருக்கான். ஒரு நாள் அந்த தொழிலதிபர் வர்றாரு. தன் பையனை தன் காரில் கூட்டிகிட்டு போய் ஒரு பார்க்கில் கொண்டு போய் விடுறாரு. விட்ட உடனே அங்கே போய் ஒரு 3 பிச்சைக்காரங்க இருந்திருக்காங்க. வரிசையாக உட்காந்துருக்காங்க 3 பிச்சைக்காரங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கையளவு அள்ளி கொடுக்குறாரு பணம். 3 பேருக்கும் கொடுக்குறாரு. ஒவ்வொரு கையளவு அள்ளி பணத்தை நிறையா கொடுக்குறாரு. 3 பேருக்கும் சமமாக பங்கிடுறாங்க. அதை பார்த்து அந்த பையன் நினைக்கிறாங்க, ஐயோ நமக்கு கூட நம்ம அப்பா இவ்வளோ பணம் கொடுத்ததே கிடையாதே, இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறாரே அப்படின்றத அந்த பையன் யோசித்தான். ஒன்றுமே சொல்லாமல் இவர் என்ன பண்ணார், ஒன்றுமே சொல்லலை. அந்த தொழிலதிபர் பணத்தை கொடுத்துட்டு உடனே தன் பையனை காரில் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். கரெக்டாக அந்த பணம் கொடுத்து 1 வருடத்திற்கு பிறகு, அந்த பணத்தை கொடுத்து 1 வருஷத்துக்கு அப்புறம் அதே பார்க்குக்கு தன் பையனை கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் பார்த்தா அந்த ஏற்கனவே இந்த 3 பேர் உட்காந்து பிச்சை எடுத்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த பார்க்கில் போகும்போது அந்த இடத்துல 3 பேரில் 2 பேரே இல்லை. அந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கார். அதே ஒருத்தர் தான் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ போய் இந்த தொழிலதிபர் என்ன கேட்டார், அந்த பிஸ்னஸ்மேன் போய் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இனி உங்களுக்கு தெரியுதா, நான் தான் உங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கை நிறைய பணம் கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா, அதை நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் சார், நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கை நிறைய பணம் கொடுத்தீங்க, நான் வச்சுருந்தேன், அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, என்ன பண்ணணுமே தெரியாமல் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா 2 மாதம் அந்த பணத்தை தொடர்ச்சியாக வச்சு சாப்பிட்டேன், எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிட்டேன், நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தேன். அதுக்கப்புறம் 2 மாதத்தில் அந்த பணம் தீர்ந்துருச்சு. பழையபடி நான் திரும்ப இந்த பார்க்குக்கே பிச்சை எடுக்க வந்துட்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த தொழிலதிபர், இன்னும் மற்ற 2 பேர் எங்கே அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் என்ன ஆனார்னு எனக்கு தெரியாது, ஆனால் இன்னொருத்தர் இந்த பார்க்குக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கடை இருக்குது பாருங்களேன், அந்த ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்ல. அப்படியே எங்கே இருக்காரு, அந்த பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தா பார்க்குக்கு பக்கத்தில் பெரிய ஐஸ்கிரீம் கடை இருந்திருக்கு. போய் பார்த்துருக்காங்க. உடனே அந்த தொழிலதிபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிஸ்னஸ்மேன் போய் அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரரை பார்த்துருக்காரு. அவர் பார்த்த உடனே இவர் கையை பிடிச்சி கும்பிட்டு, ஐயா நீங்கள் கொடுத்த பணத்தினால நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன் அப்படின்னு இவரை கையை பிடிச்சி தொட்டு கும்பிட்டுருக்காரு. அதை பார்த்து அவர், என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை, நீங்கள் கொடுத்த பணத்தை நான் ஒரு பிஸ்னஸாக பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு பிச்சை எடுக்கிறதுல விருப்பம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ்கிரீமை வாங்கி சேல்ஸ் பண்ணி இப்போ பெருசாக கடை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதை பார்த்து அவர், அப்போ இன்னொருத்தர் இருந்தார், அவர் எங்கே அப்படின்னு கேட்டார். அவரும் நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சுருந்து என்ன பண்ணார், அவர் சீட்டாட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பணத்தை ஃபுல்லாகவே சீட்டாடிட்டு பணமே இல்லாமல் திரும்ப பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. காலையில் பிச்சை எடுப்பார், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா இரவு போய் திரும்ப சீட்டாடுவார். இதுதான் அவர் வாடிக்கையாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறார். இதை பார்த்து அந்த தொழிலதிபர் திரும்ப அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர்கிட்ட நான் வர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டார். போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் பையன்கிட்ட சொல்கிறாரு, கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு 3 பேருக்கு நான் பணம் கொடுத்து, அந்த 3 பேரில் யார் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றதான் கதை. 3 பேரில் யார் பயன்படுத்திக்கிட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க. மற்ற 2 பேரும் அவங்களுடைய வாழ்க்கையை பாரு, ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க, இன்னொருத்தவங்க எப்படி இருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த டயத்தையும் பணத்தையும் பயன்படுத்தி ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறி இருக்காரு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும், நமக்கு கிடைக்கிற பணத்தையும் பொருளையும் நேரத்தையும் நம்ம வீணாக்காமல் கரெக்டாக செயல்பட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக உயரலாம். இல்லாட்டினா வாழ்க்கை நம்மளுக்கு பின்னோக்கி தான் இருக்கும், முன்னோக்கி போகவே போகாது அப்படின்றத அவர் பையனுக்கு அந்த தொழிலதிபர் எடுத்து சொல்லியிருக்காரு. இதே போல தான் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், தூங்கிக்கிட்டே இருந்தால் தூங்கிக்கிட்டே இருக்கலாம்,
இந்த மாதிரி தேவையில்லாத செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கலாம். எது நம்மளுக்கு பயனுள்ளதாகுதோ அதை மட்டுமே நம்ம செஞ்சோம்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். திட்டமிட்டு செயல்படணும். நேரத்தை ஒரு நாளைக்கு அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வருஷம் பிறக்குது, வருஷம் பிறந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கையில் ஒவ்வொருத்தருக்கும் கையில் 365 நாள் கையில் கொடுக்குறாங்க, 365 நாள் கையில் கிடைக்கிது. அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் அந்த நாட்களை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களோட முன்னேற்றத்தை குறிக்குது. அப்படி இல்லாமல் நம்ம அந்த நாட்களை பயன்படுத்தாமலே இருந்தோம்னா நம்மளோட போன வருஷம் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருப்போம். ஆனால் இன்னும் 5-6 வருஷம் அதை விட மோசமாக தான் போகும். அதனால் நேரத்தையும் காலத்தையும் செலவிடணும், தகுந்தபடி செலவிடணும், பணத்தையும் சேமிக்கணும், வாழ்க்கையில் உயரணும். அதுதான் இந்த கதையுடைய மைய கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.